பழகுவதற்கு இனிமையானவங்களாகவும் அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். அது யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த ரிஷப ராசிக்காரங்க தான். ரிஷப ராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ஏற்படும் விளைவுகள் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். ரிஷப ராசியில் உள்ள கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கெடு பலன்கள், அதாவது காரிய தடைகள், தாமதம், இது எல்லாமே உங்களை வந்துட்டு நெருங்காமல் இருக்கணும். இந்த விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, நல்லது மட்டும்தான் நடக்கணும், எந்த ஒரு தீமையும் எங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் விலகி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண சிவபெருமான் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ஏன்னா உங்களோட ராசிக்கு சிவபெருமான் அப்படிங்கிறது சுக்கிரனோட அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால உங்களோட வேண்டுதல்கள் விரைவில் இறைவனை சென்றடையும். அதனால தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக அமைய போகுது, என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இன்னுமே கவனமாக இருக்கணும், அதற்கு நீங்கள் என்ன பரிகாரமாக செய்யலாம் அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரிஷபராசிக்காரங்க பழகுவதற்கு ரொம்பவும் இனிமையானவங்களாக இருப்பீங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பெரிய மாற்றத்தை எல்லாமே நீங்கள் விரும்பி வரவேற்க மாட்டீங்க. உங்களுக்கு கற்பனை கட்டி அதில் வாழ்கிறது ரொம்பவும் பிடிக்கும். வாழ்க்கையில் பிரச்சனையை கண்டு தயங்கி அதை தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து அந்த பிரச்சனையை எல்லாமே சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கும். சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்புகள் மட்டும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கலையுலகில் கொடி கட்டி பறப்பதற்கான வாய்ப்பும் அமையும். நீங்கள் நண்பர்கள்கிட்ட சுமூகமாக பேசினாலுமே ஓரளவு ரகசியத்தை உங்களோட மனதிலேயே வச்சுருப்பீங்க, வெளியில் சொல்லவே மாட்டீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டு காணப்படுவீங்க. யாராச்சும் உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்க நீங்கள். பிரயோஜனம் எதிர்பாராமல் உதவி செய்யும் தன்மை உங்ககிட்ட நிறையவே இருக்கும். சண்டையை கண்டா அந்த இடத்துலயே இருக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்காக உங்களுக்கு கோபம் வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு கோபம் மட்டும் வந்துருச்சுன்னா அந்த இடத்தையே அப்படியே சின்ன பின்னமாக ஆக்கிடுவீங்க. வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டையை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லலாம். அமைதியானவங்க தானே, என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவாங்கன்னு மட்டும் இவங்களை நம்ம தவறாக நினைக்கவே கூடாது. ஒருத்தங்க சொல்கிற கருத்தில் நல்லது எது கெட்டது எது அப்படின்றத அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பு இவங்ககிட்ட இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணப்படைத்த நீங்கள் இந்த சனி பயிற்சியில் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஜென்ம சனியால் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இந்த ரிஷப ராசி அன்பர்கள். 2025 நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். பட்ட துன்பங்களில் இருந்து எல்லாமே விடுதலை கிடைக்க போகுது இந்த சனி பயிற்சியின் மூலம். இன்னும் என்ன நல்ல பலன் கிடைக்க போகுது, எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் புதிய வழி பிறக்காத அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களோட கணக்கை முடிக்க காத்துட்டு இருக்கிறார் சனி பகவான். இந்த புத்தாண்டு பிறந்ததுமே சொந்த ராசியான கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகிட்டார் சனி பகவான். இந்த சனி பயிற்சியில் அஞ்சு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. அதில் ஒரு ராசி தான் இந்த ரிஷபம் ராசி. அது எப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலனாக பல வாய்ப்புகள் அமையும். இனி உங்களை யாராலுமே அழிச்சிக்க முடியாது. எண்ணற்ற பலனை அள்ளி கொடுக்கும் வகையில் சனி பகவான் அமைஞ்சிருக்கிறார். என்னென்ன பலன்களை சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தர போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுனீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது லாபஸ்தானத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். ஒரு ஓவரில் 6 பந்து அப்படின்னு சொன்னாலுமே 6 பந்துகளுமே இனி நீங்கள் சிக்ஸர் தான் அடிக்க போகிறீங்க. வெளியில் சொல்ல முடியாத பலவித பிரச்சனைகளில் இருந்து வந்திருப்பீங்க. இருந்தாலுமே இதுவரைக்கும் ஜென்மகுரு நடந்து வந்துச்சு. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் பார்த்தால் பளிச்சின்னு ஆடம்பரமாகவும் தேஜஸாகவும் தோற்றம் இருந்திருக்கும். உங்களுக்கு வெளியில் தெரியாத பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க கடந்த காலங்களில்.
ரிஷபராசி அன்பர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களை செழிப்பாக வச்சுருப்பாங்க. பலரையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஜென்ம குருவின் பாதிப்பால் 8 மாதங்களாக பல்வேறு பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க. இந்த 2025 நல்ல பரிசு ஒன்றை சனி பகவான் கொடுக்கிறார். அது என்னன்னா, லாபஸ்தானத்தில் வரும் பொழுது பூரண லாபத்தையுமே கொடுக்க போகிறார். தொட்டது துலங்கும், தொட்ட காரியம் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். சனி பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலுமே ராசி அதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படின்னு வரும் பொழுது ரிஷப ராசிக்கு பாக்கியத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாகவும் வராரு. 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் பயணிக்கிறது. குரு நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம். தனஸ்தானாதிபதி புதனும் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பல மடங்கு லாபம் அதிகரிக்கும். ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சமும், செவ்வாய் 3ஆம் இடத்துல நீச்சமும் என அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் புதிதாக கிளைகள் தொடங்குறது, ஐடி, ரியல் எஸ்டேட், லாஜிஸ்டிக் போன்றவற்றில் புதிதாக ஆட்களை நியமிக்கிறது, புதிய பொருள்களை அறிமுகம் செய்கிறது, புதிய இயந்திரங்களை இறக்குமதி செய்கிறது போன்றவற்றை அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. எந்த துறையில் இதுவரைக்கும் பயணிச்சிங்களோ அதில் உங்களை ஒரு விஸ்வதாரமாக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னே சொல்லலாம். எதிர்பாராத வெற்றி மக்கள் கொண்டாடக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக, பாக்கியம் ரீதியாக நல்ல ஒரு அனுகூலம் பெற முடியும். அனைத்து அனுகூலமான அமைப்புகளுமே இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தகுதிகளை மேம்படுத்திக்கிறது நல்லது. உங்களை நீங்களாக பக்குவப்படுத்த தயாராகிக்கோங்க. மாபெரும் யோகத்தை 2025 சனி பகவான் அளித்தருவார். குரு பகவான் 2ஆம் வீட்டில் வரும் பொழுது பணமழை பொழியும், பொருளாதாரம் மேம்பட்டு காணப்படும், பெயர் புகழ் உண்டாகும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் உங்களோட இல்லத்தில் நடக்கும். வெளிநாட்டு தொடர்பு, விசா கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் சாந்தி சமாதானம் உண்டாகும். 8ஆம் வீட்டை நட்பு கிரகமாக சனி 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வம்பு வழக்குகள் தீர்வும். இந்த ஆண்டுல ரிஷபராசி அன்பர்களுக்கு பூரணமான பலன்களை சனி பகவான் அள்ளி கொடுப்பார். உத்தியோகம், வியாபாரம், தொழில்னு எல்லா விஷயத்திலையுமே அனுகூலம் ஏற்படும். மாணவர்களுக்கு 9ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது பூரணமான வெளிநாட்டு தொடர்பில் அனுகூலம் கிடைக்கும் பலன்கள் இருக்குது. வெளிநாட்டிற்கு சென்று படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த உங்களோட ஆசை கனவு நனவாகும். காத்திருந்த விஷயங்களுக்கு எல்லாமே கதவுகள் திறக்கும். ஏஐ படிப்புகள் மூலம் புதிய உச்சத்தை நீங்கள் தொட முடியும். மிகவும் தைரியமாக பெண்கள் இந்த சனி பயிற்சியில் செயலாற்ற போகிறீங்க. முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். தொழில், உடல் நலன், சுப காரியங்களில் பூரண பலனும் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த 2025 சனி பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு 100க்கும் 500 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பலனை அள்ளித்தரப்போகுது. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த சனி பயிற்சியின் போது திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெற முடியும். தொட்டது துலங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். வியாபாரம் விருத்தியாகும், செல்வாக்கு அதிகரிக்கும். நஷ்டத்தில் இயங்கிய தொழில் இனி லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நிதி நிலைமை மேம்பட்டு உங்களோட பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சிலர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நிதி உதவி செய்கிறது நல்லதாக இருக்கும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று குலதெய்வ வழிபாடை மேற்கொள்கிறதும் நல்லதாக இருக்கும். தந்தையின் ஆலோசனையை ஏற்க தவறிடாதீங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த புதிய உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உழைப்பு அதிகரிக்கும். இருந்தாலுமே அதற்கேற்ற பலன்களும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுத்தணும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இதன் மூலம் நீங்கள் பெற முடியும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து அவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்குவீங்க. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த பயிற்சியில் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு திறமைக்கேற்ற வேலை அமையும்.
இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்புகளுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. சனிக்கிழமையில் சனீஸ்வரன் பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு பலனை இன்னும் பல மடங்காக உயர்த்தி தரும். என்ன நண்பர்களே, இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்தோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.